தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா 150 160 சிசி செக்மெண்ட்ல ரெண்டே மோட்டர் சைக்கிள் தான் இந்தியன் மார்க்கெட்ல டாமினேட் பண்ணிருந்தது. ஒன்று அப்பாச்சி, இன்னொன்று வந்து பல்சர். அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள மட்டும் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட் வந்து ஓவர் க்ரௌடட் ஆயிருச்சு. பல்சர்னாலேயோ இல்லை அப்பாச்சினாலேயோ அதை வந்து காம்படிட் பண்ண முடியல. இந்த செக்மெண்ட்ல நிறைய காம்படிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாச்சிலாம் இந்த செக்மெண்ட்ல வந்து இப்போ தெரியாத லெவலில் இருக்காங்க. பட் ஆனால் பல்சரோட பாப்புலாரிட்டி மட்டும் இன்னும் வந்து அந்த அளவுக்கு பெருசா அந்த டேமேஜ் ஆகாம இன்னும் அந்த பாப்புலாரிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னா அது முக்கியமான காரணம் பல்சர்ல இருக்க ரெண்டு மாடல். ஒன்னு வந்து என், இன்னொன்னு என்எஸ். இப்போ நம்ம கூட இருக்கிறது இந்த N160 மோட்டார் சைக்கிள் வந்து அப்கிரேடட் மோட்டார் சைக்கிள் நம்ம கூட இருக்கு. அதாவது N160 SS-ங்கிற டாப் வேரியன்ட் நம்ம கூட வந்து இருக்கு. இந்த என் சீரிஸோட ஒரு ஹிஸ்டரி பிரீஃபா பார்த்தோம்னா N250 ஃபர்ஸ்ட் 2022 லான்ச் ஆச்சு. அதே மாதிரி 2023ல N160 வந்து லான்ச் ஆச்சு. இந்த மோட்டார் சைக்கிள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியா ஒரு கம்ப்யூட்டராகவும் பயன்படுத்திக்கலாம், லிட்டில் பிட் ஆஃப் ஹைவேஸ்ல பயன்படுத்துற மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி 35+ கண்ட்ரீஸ்ல வந்து சேல்ஸ்ல வந்து இருக்கு. 7 lakh மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு மேல வந்து சேல் ஆயிருக்கு வேர்ல்டு வைடு. இதே நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தோம்னா நியர்லி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆவரேஜா 25% வந்து இதோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த 2027 பிசிக்கல்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும் நியர்லி ஒரு 53% இந்த மோட்டார் சைக்கிளோட சேல்ஸ் அதிகமாக இருக்கு. அப்படி இந்த மோட்டார் சைக்கிளோட சேல்ஸ் அதிகமாகிற அளவுக்கு என்ன இந்த மோட்டார் சைக்கிள் ஸ்பெஷல் இருக்கு? நார்மலா ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் நம்ம அப்கிரேட் பண்றதை பார்த்தாங்கன்னா ஃபீச்சர் அப்டேட் பண்ணுவாங்க, இல்லை வந்து நம்ம டிசைன் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸ் மாற்றுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதில் பெரிய மெக்கானிக்கல் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மோட்டார் சைக்கிளோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடர்ன் அந்த எட்ஜி சர்ஃபேஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பல்சரோட யங் யூத்ஃபுல் கேரக்டரை பிரதிபலிக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். நமக்கு ஸ்டிக்கரிங் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி நியூவாக ஒரு ஸ்போர்ட்டியான அக்ரெசிவ் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங்லாம் பார்க்குறோம். இதில் வந்து ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெல்லி பேனலில் வருது, அப்புறம் டேங்க் ஸ்ட்ரவுட்ஸில் இந்த மாதிரி இடத்துல பின்னாடி வந்து டெயில் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான நேச்சரை வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நல்ல அக்ரெசிவான அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ வந்து மோட்டார் சைக்கிள் டிசைனில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டாக நமக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வெளியாக கொண்டு வந்தது இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தான், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ். அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி சிம்பிளிஸ்டிக்கான ஒரு டெயில் லேம்ப்ஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த அலாய் வீல்ஸில் பார்க்குறோம், இந்த ரெட் கார்பன் ஃபைபர் அந்த கலரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது மோட்டோ ஜிபி பைக்ஸ்லாம் அதிகம் பார்ப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து நமக்கு இதில் க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் மொத்தமாக 3 கலர்ஸில் வந்து வருது. ஒன்று வந்து பிளாக்கு, ப்ளூ அண்ட் ஃபைனலாக ஒயிட்டு. பட் இந்த 3லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளாசி பிளாக் வித் ரெட் கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கரிங்கோட வர்றது தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மோட்டார் சைக்கிளில் நம்ம என்னதான் மெக்கானிக்கல் அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிள் வெயிட் சேம் 151 kg ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm-ஆவும் சீட் ஹைட் 790 mm-ஆவும் இருக்குது. நமக்கு ரைடிங் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் சேம் போஸ்டரில் இருந்தாலுமே நமக்கு ஃபுட் பெக்ஸ் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பேக் செட்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட் லீனிங்கில் தான் இருக்குது. பட் ஒரு பெரிய மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஹேண்டில் பாரை கொஞ்சம் அப்ரைஸ் பண்ணி நமக்கு பேக்வேர்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசுவோம். மற்றபடி இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர் வந்து இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ உட்காரும்போது ரைடிங் ட்ரையாங்கிள் பிட் ஆஃப் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் UST கோல்டன் ஃபோக் சஸ்பென்ஷன் 37 mm வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன் வருது. ஃப்ரண்ட் அலாய்ஸ் வந்து நமக்கு 17 inch, ரியர் 17 inchல வருது. டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் MRF நைலோ ஜாப்பர் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ரெவ்ஸ் எஸ் ரேடியல் டயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. டிஸ்க் பிரேக்கை இந்த டைம் வந்து 300 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக் வந்து இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் நமக்கு எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 4 மோட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரெயின், ரோடு, ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து கடைசியாக ஆஃப் ரோடிங்னு சொல்லி 4 மோடு வந்து இதில் வந்து பயன்படுத்தலாம். பெரிய மெக்கானிக் அப்டேட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இன்ஜின் தான்.
ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமாக 2 வால்வில் வந்துச்சு, இந்த டைம் வந்து 4 வால்வ் என்ஜினை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. 165cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு 4 வால்வ் என்ஜினுக்கு வந்து கிடைக்குது. நியர்லி பவர் பொறுத்த வரைக்கும் 2.5 PS பவர் அதிகமாக இருக்குது. நியர்லி 18.5 PS பவர் 9500 RPMமும். டார்க் வந்து நமக்கு 0.25 குறைஞ்சிருக்கு. 14.4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த என்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜினில் இன்னொரு மேஜரான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரோக்கை வந்து குறைச்சி போரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஷார்ட்டர் ஸ்ட்ரோக் என்ஜினாக வந்து மாறி இருக்கு. இந்த ஷார்ட்டர் ஸ்ட்ரோக் இருக்கிறனால என்ன ஆகும்னா, நமக்கு ரெட் லைன் வந்து அதிகமாகும். இதனால் இந்த மோட்டார் சைக்கிளோட என்ஜின் ரெட் லைன் பார்த்தோம்னா 11,000 RPM வரைக்குமே ரெட் லைன் இருக்குது. நியர்லி 10,900 RPM வரைக்குமே யூஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க RPM. இதனாலேயே நமக்கு நியர்லி அந்த ரெவ் ஹாப்பியான ப்ரீத் அதிகம் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினாக இருக்கும். இதனால் நமக்கு அதிக ரெவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு டார்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். நியர்லி 3500 RPM வரும்போதே எனக்கு 85% ஆஃப் டார்க் வந்து இதில் கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ லோ அண்ட் மிட்ரேஞ்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியும், டாப் அண்ட் வந்து நல்லா லீனியராக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எஸ்எஸ் வேரியண்ட்டில் நமக்கு பெரிய ஹைலைட் என்னென்னா, இதோட 5 inch TMT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறக்கும் சரி, இதை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கேடிஎம்மில் இருக்குமோ அந்த டைப்பில் வந்து டிசைனிங் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸு இதை பயன்படுத்துறதுக்கு இங்கே ஸ்விட்செல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நல்ல குவாலிட்டியான ஸ்விட்சஸாக தான் இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸும் வந்து ஸ்விட்ச் கியரில் வந்து அருமையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதிலே நம்ம பார்த்தோம்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம கூகுள் மிரரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம பஜாஜ் ஆட்டோவோட ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம மேப்பை அழகாக இதுலேயே இந்த ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்துக்கலாம். இதனால் நம்ம தனியாக ஃபோன்லாம் வச்சு நம்ம மேப் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஃபோன் மிரரிங் பண்ணிக்கலாம், மெசேஜ், ஃபோன் கால் அலர்ட்ஸ் வரும், ப்ளூடூத், வைஃபை கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இதுலேயே நம்ம பண்ணிக்க முடியும். ஃபோனை டச் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு மற்ற மோட்டார் சைக்கிள்லாம் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பார்க்குறேன் USB-C டைப் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து புதுசாக இந்த டைம் வந்து ஆட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து இதில் பேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லலாம். நமக்கு டைமென்ஷன்ஸு, இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டிலாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 14 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. அதே மாதிரி டியூவல் சேனல் ABS வந்து இருக்குது. நமக்கு ஸ்விட்சபிளாக மாற்றிக்க முடியும் ஆஃப் ரோடிங் மோடில். நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் சவுண்டு அந்த பழைய பல்சரை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரெஃபைன்மெண்ட் இதுவே தெரியும்னு சொல்லப்படுது. ஆனால் ரெஃபைன்மெண்ட் அந்தளவு எக்ஸ்ட்ராடினரி ஸ்மூத்னஸாக இருக்க மாதிரி தெரில, ஓரளவு டீசெண்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, இந்த N160 பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா, இதோட லோ அண்ட் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனது க்ளீனாக தெரியுது. இதோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். இனிஷியலாக பார்த்தோன்னா ஒரு 3500 RPMலேயே நமக்கு 85% ஆஃப் டார்க் கிடைக்கிறனால நமக்கு லோ அண்ட் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆனது க்ளீனாக தெரியுது. நமக்கு இந்த ரெட் லைன் வந்து நியர்லி 11,000 வரைக்கும் இருக்கிறனாலேயே நமக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். என்ன அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த Yamaha, Honda அளவுக்கு அந்த பெஞ்ச் மார்க் லெவலில் வந்து ரிஃபைன்மெண்ட் இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது. ஒரு 160cc மோட்டார் சைக்கிள் 125ல போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் Yamaha வந்து நியர்லி 130, 140, 150 அடிக்கிற லெவல் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. பட் அந்த லெவலில் இல்லைனாலும் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சராக ஒரு 160 செக்மெண்ட்டில் 125 டாப் ஸ்பீட் பண்ணுதுன்னா தாராளமாக ஒத்துக்க முடியும். பட் இன்றைக்கி நான் இதில் பண்ண டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா நியர்லி 114 கிலோமீட்டரில் டாப் ஸ்பீட் வந்து நான் ட்ரை பண்ணேன். நியர்லி 9000 RPMல வந்து இருந்தது. அப்போ அதுக்கு மேலேயே இழுத்துட்டு போகும், அந்த அளவுக்கு இதுக்குடைய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ நியர்லி 120, 125 போகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தோன்னா, இதோடைய ஃப்ரேம் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னதான் 150 kg வெயிட் இருந்தாலும் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இல்லை. Yamaha, Honda அளவுக்கு அந்த சேசிஸ் பேலன்ஸ் வந்து அந்த அளவு இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் திருப்பும்போது லெஃப்ட் சைடில் லைட்டாக வளையுது. லைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் திருப்பும்போது ரைட் சைடில் பேலன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே அந்தளவு 50-50 ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல எனக்கு. இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இதோட ஹேண்டில் பார் தான். ஹேண்டில் பாரு செம்ம வெயிட். சுத்தமாக வந்து இதை வந்து நம்ம சிட்டிக்குள்ளலாம் மேனூர் பண்ணி ஓட்டுற அளவுக்கு இது ஒரு பெரிய ஹிமாலயன் அந்த ரேஞ்சு மோட்டார் சைக்கிள் கூட கம்பேர் பண்ணி தான் பேசணும் போல இருக்குது. ஏன்னா வண்டியை வந்து திருப்புறது சுத்தமாக டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப அதிகம். சத்தியமாக அதை வந்து ஈஸியாலாம் திருப்பவே முடியல. இருக்கலே டேர்னிங் ரேடியஸ் மோசமான ஒரு மோட்டார் சைக்கிள்லாம் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இதுதான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இது வந்து சத்தியமாக வண்டியை திருப்புற அளவுக்கு வண்டியை நம்ம இறங்கி எடுத்து பின்னாடி வச்சு தான் திருப்பணும். ரொம்ப குறுகலான டர்னிங்லலாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டம் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் ஹேண்டில் பாரு நம்ம ஓட்டும்போது
ரொம்ப திருப்பும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஹெவியாக இருக்க லெவலில் ஃபீல் ஆகுது. அதாவது 190 kg மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கும் திருப்பருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இவங்க ஹேண்டில் பாரை கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுக்கலாம். அது வந்து சுத்தமாக எனக்கு இதில் பிடிக்கவே இல்லை. ஹேண்ட்லிங்கும் பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டில் பாரே பெருசாக இருக்கனால ஹேண்ட்லிங்கும் பெருசாக எனக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி வந்து தெரியல. பட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஹை ஸ்பீட்லாம் போகும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி ஓரளவு நல்ல கான்ஃபிடென்ட் இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்குது. அது ஒன்று தான் வந்து சொல்ல முடியுமே தவிர ஹேண்ட்லிங்கோ இல்லை லோ ஸ்பீடில் பயணம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் நிறுத்திட்டு வண்டி எப்படி திருப்புறதுலாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ஸ்லோப்பெல்லாம் ஏற்றி வண்டி திருப்பவே முடியாது. அதுதான் வந்து பெரிய கஷ்டமே. அது வந்து சுத்தமாக எனக்கு இது மோட்டார் சைக்கிள் பிடிக்கல. இன்னொரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் பார்த்தோன்னா சேம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்கவே இல்லை. கியர் ரேஷியோ எல்லாமே வந்து ஷார்ட்டராக இருக்குது. ஷார்ட்டராக இருக்கிறனால நம்ம 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தால் தான் ஹைவேலாம் கொஞ்சம் ஓட்ட முடியும். வெறும் 60, 65லேயே 50 கியர் போட்டு அதுலேருந்து 120, 115 வரைக்குமே 50 கியர்லாம் ஓட்ட வேண்டியது இருக்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அந்த லெவலில் ஓட்டும்போது நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் சுத்தமாகவே இல்லை. ரிஃபைன்மெண்ட் லெவல்லாம் வந்து ஒரு 70க்கு போகும்போதே நமக்கு லிட்டில் பிட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து இருக்குது. 90லாம் போகும்போது க்ளீனாக நோட்டிசபிளாக இருக்குது வைப்ரேஷன். பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னாலும் நமக்கு ரிஃபைன்மெண்ட் இல்லைனா ஓட்டுறதுக்கு சத்தியமாக பிடிக்காது யாருக்குமே. அந்த தப்பு வந்து இதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கியரிங் வந்து என்னதான் ஸ்லிக்காக இருந்தாலுமே வந்து ஷார்ட்டர் ரேஷியோஸில் இருக்கிறனால நமக்கு வந்து இன்னொரு கியர் எக்ஸ்ட்ரா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. பிரேக்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பராக நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இல்லை அப்படின்னாலும் இனிஷியல் பெட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லுவேன். இதில் கொடுத்துருக்க 2 மற்ற மோட்டார் சைக்கிள் இல்லாத 2 விஷயங்கள் இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று டிசைன். பியூட்டிஃபுல்லான டிசைன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் வந்து இருக்குது. கம்யூட்டும் பண்ணலாம், லிட்டில் பிட் ஆஃப் ஹைவேஸ்லையும் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறக்கு ஒரு ஃபன், அப்புறம் வந்து ஸ்போர்ட்டி நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது மற்ற மோட்டார் சைக்கிள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். 2வது விஷயம் என்னன்னா, இதில் ஃபீச்சர்களோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்குது. கூகுள் மிரரிங் வந்து கிடைக்குது. நிறைய மோட்டார் சைக்கிள் அது கிடையவே கிடையாது. USB சார்ஜிங் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்கிறனால இது வந்து 2வது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த 2 விஷயம் தான் ப்ளஸ் பாயிண்ட். இதில் டியூல் சேனல் EBS ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பிடிக்காத விஷயம்னா இதில் வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல் சரியாக இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்தளவு இல்லை. ஈஸியாக மேனுவர் பண்ணி ஓட்ட முடியல. ஹேண்ட்லிங் டஃப்பாக இருக்குது. திருப்ப முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ட்ராபேக்காக இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த NS லெவல்லாம் கொஞ்சம் பாப்புலாரிட்டி குறையிற மாதிரி இருக்குது. அதுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருக்க மாதிரி மோட்டார் சைக்கிள் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னுமே இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க இன்னுமே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் பெரும்பாலும் பிளாஸ்டிக் தான் அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. டேங்க் மட்டும்தான் நமக்கு வந்து மெட்டலில் வருது. மற்ற எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஒரு டீசெண்டான பிளாஸ்டிக். பட் இங்கெல்லாம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. லைட்டாக அடிச்சாலே உடஞ்சி போயிடும். அதே மாதிரி அண்டர் பாடிக்கும் இங்கே பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கீழே பின்னாடி பிளாஸ்டிக் தான் வருது. பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது யூனிஃபார்மாக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பேனல் கேப்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்துல பேனல் கேப் இருக்குது. இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் பேனல் கேப் இன்னும் பெட்டர் பண்ணால் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர முடியும். இன்னும் ப்ரீமியமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் டிசைனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.